பார்க்கலாம். அமெரிக்க பாணியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸின் விருப்பம். ஆனால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் பாணியோ முற்றிலும் மாறுபட்டது. அதே இடத்தில் அடுத்த நாள் மேடை போட்டு பதில் சொல்வார்களே தவிர ஒரு நாளும் ஒரே மேடையில் ஏறி பதில் சொல்லிவிட மாட்டார்கள். ஆனாலும் திமுக ஆட்சி குறித்து அதன் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பகிரங்க கடிதம் எழுதுவதையும் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று சவால் விடுவதையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அந்த சவால்களுக்கு ஸ்டாலினிடமிருந்து எப்போதுமே நேரடியாக பதில் வராது. மாறாக தர்மபுரி தாமரை செல்வனிடமிருந்து அறிக்கை வரும். மிஞ்சி போனால் துரைமுருகனிடமிருந்து பதில் வரும். ஸ்டாலினின் பாராமுகத்தால் அதிருப்தியில் இருந்த அன்புமணிக்கு இப்போது புதிய போட்டியாளர் கிடைத்திருக்கிறார். அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். கல்வித்துறை குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் ஏதோ ஒரு மேடையில் சொல்லி வைக்க, அப்படியென்றால் நானே மேடைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று மண்டபம் பிடித்து தேதியும் குறித்தார் அன்புமணி. ஆனால் அமைச்சர் செங்கோட்டையனோ அன்புமணிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். இந்த இடத்தில் இரண்டு கேள்விகள் எழுகின்றன. அன்புமணி ராமதாஸ் எழுப்பும் ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதிலளிக்க ஏன் மூத்த அரசியல்வாதிகளான ஸ்டாலினும் செங்கோட்டையனும் தயங்குகிறார்கள்? ஒருவேளை பதில் இல்லை என்பதாலா, அல்லது பதில் சொன்னால் அன்புமணி அங்கீகாரம் பெற்றுவிடுவார் என்று அஞ்சுகிறார்களா? இந்த கேள்விகளே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 நுட்பமான கேள்விகளையும் எழுப்புகிறது. அன்புமணி ராமதாஸ் மீது அரசியல் தீண்டாமையை கடைபிடிக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? அன்புமணியின் கேள்விகளுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளிக்க மறுப்பது ஏன்? அரசியல் விளம்பரம் பெறவே மூத்த தலைவர்களுக்கு சவால் விடுக்கிறாரா அன்புமணி? அன்புமணியின் ஆக்கப்பூர்வ அரசியல் சாதி சாயம் கொண்டு மறைக்கப்படுகிறதா? அணிமாறும் அரசியல் பாமகவின் நம்பகத்தன்மையை குலைத்து விட்டதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது.